அது எங்களோட கனவு. அவர் எப்போ அந்த என்னோட கனவு மட்டும் இல்லை, டோட்டல் தமிழ்நாடோட கனவே அதுதான். ஜோசப் விஜய் எனும் நான். எங்கள் தலைவர் பொறுத்த வரைக்குமே ஒரு தலகணம் கிடையாது, ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவர் அவர். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தளபதி முன்னாடி நான் அந்த பதவியை ஏற்கிறது அவருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். எனக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற மோரா பல்லவி என்னும் நான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னதான் வந்து நம்ம அரசியல் தலைவராக வந்து விஜய் அவர்களை பார்த்தாலுமே அந்த ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் இருந்திருக்கும்ல, எப்படி இருந்துச்சு? முதல்ல நேர்ல பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? கொளத்தூர் தொகுதியில் மகளிர் அணியில் போட்டாங்க, விலையில்லா உணவகம் டீம் கூப்பிட்டாங்க. மகளிர் அணி அதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக போயே ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போவும் தளபதி என்ட்ரி ஆகுறாரு, என்ன பண்ணுறதுன்னு இதில் ரொம்ப நர்வஸு. எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. போய் நின்னா அப்படியே பெருமாளை பார்க்குற மாதிரி அப்படி பிரம்மாண்டமாக இருந்தது. அழுதுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பவும் அவர் அவ்வளோ சைலண்ட்டாக பல்லவி ஆர் யூ ஓகே அப்படின்ட்டு கேட்குறாரு. அரசியல்னா ஊழல் பண்ணுறது, அதை தாண்டி நம்ம வந்து உண்மையாக மக்களுக்காக சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. அதாவது எங்கள்லேருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. சலுகை காட்டிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு 100% இருக்கும். மெட்டர்னிட்டி லீவுக்கு லெட்ரு கொடுத்தேன், போய் தளபதிக்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் தொகுதி கொஞ்சம் ப்ராப்ளம், எதிர்கட்சியோட இது ஆளுமை இன்னும் இருந்துட்டு தான் சார் இருக்குது. அந்த தலைமைச் செயலகம் கேட்டு கூட நான் தாண்டல. உடனே கால், நாங்கள் இதுலேருந்து சிபிஐலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பாக கால் வந்துட்டுருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எல்லாரையுமே வெளியே அமிச்சிட்டாங்க. ஒரு தனி ரூமில் என்னை உட்கார வச்சு, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்கும்பொழுது, இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னு. நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. அப்போ சொன்னேன், சார் இப்போ தான் சார் நான் சார்கிட்ட சொன்னேன், ஆனால் அந்தளவுக்கு நான் பெரிய விஷயமா சொல்ல சார், இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அவர் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா வேற லெவல். உங்க விஜய் நான் வர. Mabel, South India's most celebrated women's wear brand. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. வெற்றியாளரை விதைக்கும் மண், வெற்றியாளரை உருவாக்கும் மண். SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு சுத்தி போடணும், ஏன்னா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ எப்படி இருக்கு இந்த நாள்? ஆஃபீஸ் வந்து எம்எல்ஏ பல்லவியா வந்து இருக்கிறது எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்குது. மக்களுக்கு லீகலாக சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சேவை செய்ய போகிறேன்ற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே அந்த நேம் போர்டு பார்த்தோம். அந்த நேம் போர்டு பார்க்குறப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொதுமக்களாக பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ்க்குள்ளே கால் எடுத்து வைக்கிறப்போ என்ன மாதிரி மனநிலை இருந்துச்சு? எப்படா வந்து இதுக்குள்ளே போவோன்ற ஒரு இது இருந்திருக்குல்ல, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? யாருக்குமே வந்து அரசியல் அனுபவம் கிடையாது. வந்து அரசியல் அனுபவம் ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்திருக்கு. அதை நான் இப்போ தான் அடி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கணும். அரசியல்னால் ஊழல் பண்ணுறது, அதை தாண்டி நம்ம வந்து உண்மையாக மக்களுக்காக சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் காலையிலேருந்தே பார்த்தோம். ஆஃபீஸ் வந்து 9:30 மணிக்கு திறப்புன்னு சொன்னாங்க. காலையிலேருந்தே அவ்வளோ கூட்டம். இப்போ வரைக்கும் மணி வந்து இப்போ ஒரு 12:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த கூட்டம் குறையவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குது? பொதுமக்கள் வந்து உங்களை இவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணிக்கிறது, உங்களை வந்து கொண்டாடுறாங்க லிட்ரலி பார்க்குறப்போ, அதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. அதாவது எங்கள்லேருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. அதனால் எங்களோட சமுதாயம், எங்களோட இது வந்து நாங்கள் தான் வந்து இன்னும் மென்மேலே கொண்டு வரணும். இந்த ஆட்சி வந்து நிறைய வந்து பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கும்னே நினைக்கிறோம். ஏன்னா வந்து அவ்வளோ எம்எல்ஏஸு, அவ்வளோ பெண் எம்எல்ஏஸும், அமைச்சர் வந்து பெண்ணில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி சலுகைகள்லாம் இன்னும் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சலுகை காட்டிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு 100% இருக்கும். நம்ம ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு, உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஏன் இப்போது மெட்டர்னிட்டி லீவுக்கு லெட்ரு கொடுத்தேன், போய் தளபதிக்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் தொகுதி கொஞ்சம் ப்ராப்ளம், எதிர்கட்சியோட இது ஆளுமை இன்னும் இருந்துட்டு தான் சார் இருக்குது. அதாவது அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இன்னும் நம்மளை வந்து அவங்க
இது பண்ணிக்க மாட்றாங்க நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாண்ட தான் வந்தேன். உடனே எனக்கு சிபிஐலேருந்து கால் வருது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்க ஒரு விஷயம் நான் லைட்டாக தான் சொன்னேன், ரொம்ப டீட்டெயில்டாக கூட சொல்லலை. மாதிரி இருக்குது சார், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு லைட்டாக தான் சொன்னேன். ஆனால் உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுப்பார். உடனே என்ன அவர் இருக்கிற பிஸியில் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட போயிருக்கலாம். உடனே எனக்கு அந்த தலைமைச் செயலகம் கேட்டு கூட நான் தாண்டல. உடனே கால், நாங்கள் இதுலேருந்து சிபிஐலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு சிபிஐலேருந்து கால் வரும்பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே தப்பாக போட்டாங்க போல இருக்குது அப்படி தான் நான் நினச்சேன். தப்பாக கால் வந்துட்டு இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எல்லாரையுமே வெளியே அமிச்சிட்டாங்க. ஒரு தனி ரூமில் என்னை உட்கார வச்சு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்கும்பொழுது, இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னு. நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன், சார் இப்போ தான் சார் நான் சார்கிட்ட சொன்னேன், ஆனால் அந்தளவுக்கு நான் பெரிய விஷயமா சொல்ல சார். இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அவர் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா வேறு லெவல். நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணேன், அது வேறு மாதிரி. ஒரு ரசிகையா டிராவல் பண்றதுன்றது ஆமா, அது ட்ரூவா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம. அவர் எந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கிறார் அந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கணும்னு ஒரு சிஎம் சும்மா அது நான் சொன்ன வார்த்தையை அவர் லைட்டா எடுத்துன்னு போயிட்டு இருக்கலாம். ஆனா அது இவ்வளோ பவர் கொடுத்து இம்மீடியட்டா அந்த ஈவினிங்கே அந்த அதிகாரி மாறிட்டார். அப்படியா? சென்னை கார்பரேஷன் அன்னைக்கு ஈவினிங். சூப்பர், படத்துல வர மாதிரி இருக்கு நீங்க. அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷன்ல, அது நான் சொல்றேன், ஒரு இன்ஸ்பெக்டர், அவரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஃபர்ஸ்ட் ஆளுங்கட்சியில ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரு. அவரையும் நான் பாயிண்ட் பண்ணி சொன்னேன், அவரையும் மாத்திட்டாங்க, இன்னைக்கு மாத்திட்டாங்க. ஓகே, என்ன இஷ்யூ நடந்துச்சுன்னு சொல்லலாமா? இதனால மாத்துனீங்க? இல்லை எதுவுமே என்னோட லெட்டர் பேட் அங்கே போனாலே இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த மாதிரி கூட்டம் நடத்துறது ஒரு பெர்மிஷன் வாங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு ஃபுட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவோம், அதுக்கே பெர்மிஷன் தர மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நெருக்கடி பண்ணார் அவர் எங்களை. எப்படி சொல்றது, அதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம். என்னெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? அந்த ஸ்டேஷன்ல டிவிக்கேனா பெர்மிஷனே கிடையாது. எது கேட்டாலும் ஓப்பனாவே சொல்லுவாங்க, உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, எதுக்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு? இப்போ சாப்பாடு கொடுக்கறது, ஆமா, ஒரு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறதோ, எல்லாமே சோஷியல் ஒர்க் மக்களுக்கு நம்ம செய்யறதே. கட்சி சார்ந்தோ இல்லை இது செலிப்ரேஷன் சார்ந்தோ கிடையாது. மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், ஒரு நோட் புக்ஸ் கொடுக்கணும் குழந்தைங்களுக்குன்னா இந்த சந்தில் வச்சு கொடுங்க, இத்தனை பேருக்கு தான் கொடுக்கணும், இத்தனை பேர் தான் வரணும், எத்தனை பேர் வருவீங்க அப்படியெல்லாம் ரொம்ப கேட்பாங்க. மேக்ஸிமம் என் லெட்டர் பேட் போச்சுனாலே இந்த அம்மாவுக்கு பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது, அவங்க அவாய்ட் என்ன எதுன்னு படிக்கிறது கூட கிடையாது. ஆமாம், படிக்கிறது கூட கிடையாது. என்ன விஷயம்னு கூட அதை வாங்கி இப்படி பார்த்துட்டு டேபிள் மேலே போட்டு பெர்மிஷன்லாம் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ அவங்கள மாற்றிட்டாங்க. இப்போ ஸ்டில் நான் அவங்க பேர் இந்த ஸ்டேஷனில் எனக்கு எதுவுமே பண்ண விட மாட்டுறாங்க. அவரை இன்னைக்கு மாற்றிருக்காங்க. நான் சொல்லி 2 நாள் தான் ஆகுது. சூப்பர்ல, பரவாயில்ல. இவ்வளோ இம்மீடியட் ஆக்ஷன்லாம் வந்து எந்த ஆட்சியில் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நான் அவருக்கு எவ்வளோ ட்ரூவாக இருந்து ஒர்க் பண்ணணும், அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு அப்பா கிட்ட நம்ம எதனா கேட்டோம், எதனா பிரச்சனைன்னா கூட அது பொறுமையாக தான் சால்வ் ஆகும் போல இருக்குது. இவரு சான்ஸே இல்லை. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் மைக்ல சொல்லியிருப்பார்ல, சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு, அந்த ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்ற அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு? நீங்க இவ்வளோ ரொம்ப வியப்பா அவங்கள பத்தி பேசுறதுனால எனக்கு ஆசையா இருக்கு கேட்கணும். அது எங்களோட கனவு. அவர் எப்போ அந்த என்னோட கனவு மட்டும் இல்லை, டோட்டல் தமிழ்நாடோட கனவே அதுதான். அந்த வார்த்தை அது வருமா அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிப்போம். அந்த ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணோம், அவ்வளோ செலவு பண்ணி பேனரு கட் அவுட்டு எல்லாமே பண்ணோம். ஆனால் அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறது, அவங்களோட தப்பு வந்து மக்கள் எங்கே மாறிட போகிறாங்கன்ற பயத்தில் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மக்கள் ஆனால் வந்து கரெக்டாக இருந்தாங்க. அது வரைக்குமே வந்து நான் ரொம்ப தலை வணங்குறேன். நம்மளை இன்னும் அவங்க எல்லாருமே மட்டன் தட்டி வைக்க காசு வாங்கின்னு கூட நம்மளுக்கு எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிவு பண்ணாங்க.
இதுக்கப்புறம் எல்லாரோட லைஃப்லையுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். தமிழ்நாடு வேற மாதிரி கொண்டு போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 மந்த்ஸ் இல்லை, ஒரு 4 மந்த்ஸ் கூட லீவ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து உங்களை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவையும் அட் த சேம் டைம் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் எம்எல்ஏவாக நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அது தொடர்ந்து பண்ணுவீங்க. கண்டிப்பாக நாங்களும் அதை பார்ப்போம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சீக்கிரம் வந்து பாப்பா பிறந்ததை சொல்லுங்கள். என்னை நம்பி எனக்கு ஓட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண என் மக்களை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன். எந்த டைம் வேணாலும் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு எனக்கு தேவையை பூர்த்தி செய்கிறது தான் நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். மற்றபடி வேறு எந்த ஒரு சுயநலமும் கிடையவே கிடையாது. எங்கள் தலைவர் பொறுத்த வரைக்குமே ஒரு தலகணம் கிடையாது, ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவர் அவர். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் யாரும் வந்து போயிருக்கலாம். எம்ஜிஆர் இருந்தார், பண்ணார், அப்போல்லாம் நான் இல்லை. அதனால் அவரெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவரை மாதிரி அவர் இருந்திருப்பாரா அப்படின்றது கூட எனக்கு கேள்விக்குறி தான். ஆனால் சான்ஸே இல்லை. எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு தூக்கமே வரல. ஒரு அதிகாரியை நம்ம ஒரு பிரச்சனைன்னு ஒரு சின்னதாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். பெருசாக கூட சொல்ல சார், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிலாம் கூட சொல்ல சார், இந்த மாதிரி தொகுதியில் வேலை செய்ய முடியல சார், இந்த ஸ்டேஷனில் நெருக்கடி இருக்கு அவ்வளோதான் சொன்னேனே. ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு என்ன ஒரு தனி ஒரு மனுஷி நான் ஒரு விஷயம் சொல்லி அது அவ்வளோ பவர் கொடுத்து அவர் எனக்காக மாற்றிருக்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே அவர் மாற்றம் கொடுப்பாரு. அதுக்கான வழியில் நாங்கள் போவோம். மக்களுக்கு உண்மையாக இருப்போம், உண்மையாக இருந்து சேவை பண்ணுவோம். எனக்கு ஓட் பண்ண மக்களுக்கு நன்றி. தளபதி அந்த சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்த மக்களை அவர் எப்போவுமே கைவிட மாட்டார். இதுக்கப்புறம் எந்த தலைவருமே கிடையாது. சிஎம்னா ஒரே சிஎம் அவர் தான் காலத்துக்குமே. ஓகே, முதல்ல வந்து எங்களுக்கு உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தானா? ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் போகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தோணுச்சு நம்ம அரசியலுக்குள்ளே போகலாம்? அப்படி இல்லை, ஒரு 12 இயர்ஸ் பேக்கு மக்கள் இயக்கத்தில் தான் நான் இணைஞ்சேன். அதாவது தளபதியோட மக்கள் இயக்கம் பார்த்து அதில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்னதுலேருந்து சர்வீஸ் மைண்டு கொஞ்சம். பட் தளபதியும் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி அவர் வழியில் போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே படிப்படியாக நாட்கள் நகர என்னோட சேவைங்க ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. மகளிர் அணி மாவட்டத்தில் மகளிர் அணி போஸ்டிங் கொடுத்தாங்க என்னோட சர்வீஸ் பார்த்து. அதுக்கப்புறமா மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க இந்த தொகுதிக்கு. இப்போது சீட் கொடுத்து ஒரு வின்னிங் கேண்டிடேட்டாக வச்சுருக்காரு. எல்லாருக்குமே வந்து அந்த சட்டமன்றத்தில் வந்து பார்க்குறப்போ ஒருத்தரோட வந்து அந்த பதவியேற்பு நடக்கிறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் உங்களது பார்க்குறப்போ லைக் எப்படி சொல்ற, எல்லாரும் ரொம்ப வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு பார்த்தாங்க. யாருன்னு ரொம்ப எதிர்பார்த்து பார்த்த ஒரு பதவியேற்பு. அந்த மைக்கில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறப்ப சொல்லியிருப்பீங்களா பல்லவி எனும் நான், அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தளபதி முன்னாடி நான் அந்த பதவியை ஏற்கிறது அவருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு எனக்கு. இவ்வளோ நாள் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணேன், ஏதோ இருந்தாங்க போனாங்க அப்படின்னு இல்லாமல் என்னோடய லைஃபு எல்லாமே அவர் பார்த்து எனக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இதை கொண்டு போகணும் மக்களுக்காகவும். இதை கரெக்டாக அவர் என்ன நம்பிக்கை வச்சு எனக்கு இதை செலக்ட் பண்ணி கொடுத்தாரோ அதை வந்து கண்டிப்பாக 100% நான் காப்பாற்றுவேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னதான் வந்து நம்ம அரசியல் தலைவராக வந்து விஜய் அவர்களை பார்த்தாலுமே அந்த ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் இருந்திருக்கும்ல, எப்படி இருந்துச்சு முதல்ல நேரில் பார்க்குறப்ப? எப்படி அது என்றைக்குமே மாறாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான். எப்போ நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவர் ரொம்ப ஹம்பிள் பர்சன், நல்ல மனுஷன். அந்த மொமெண்ட் ஞாபகம் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க? அந்த இன்சிடென்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சான்சஸ் கிடச்சிது அவர் பார்க்குறது. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து எப்படின்னா இயர்லி ஒன்ஸு ஃபோட்டோ ஷூட் கொடுப்பாங்க தளபதி கூட. அந்த மாதிரி நிறைய சான்சஸ் கிடச்சிது. ஆனால் நான் வந்து ஒரு 2-3 வாட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எதனாலனா நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க, அதில் ஒருத்தவங்களாயிடுவோம். ஓகேங்களா? ஆனால் நம்மளோட சர்வீஸை பார்த்து அவர் நம்மளை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற அது ஒரு ஆம்பிஷனாகவே வச்சுட்டு இருந்தேன். அப்போ விலையில்லா உணவகம் கொளத்தூர் தொகுதியில் மகளிர் அணியில் போட்டாங்க. விலையில்லா உணவகம் டீம் கூப்பிட்டாங்க. மகளிர் அணி அதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக போயே ஆகணுன்ற மாதிரி அங்கே
சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போவும் தளபதி என்ட்ரி ஆகுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நர்வஸு. எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. சார்கிட்ட சொல்கிறேன் நான், சார் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வாங்க ஆனந்த் சார், அவர் பார்க்கணுமா, வாங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். போய் நின்னோம். அப்படியே பெருமாளை பார்க்குற மாதிரி அப்படி பிரம்மாண்டமாக இருந்தது. அழுதுட்டேன், ஓன்னு அழுதுட்டேன். ஒரு 1500 பீப்புள்ஸ் இருப்பாங்க அங்கே. அந்த க்ரௌடில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பவும் அவர் அவ்வளோ சைலண்ட்டாக, பல்லவி ஆர் யூ ஓகே அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த வாய்ஸ் இன்னும் கூட எனக்கு கேட்கும். ஃபர்ஸ்ட் பேசுனது பல்லவி ஆர் யூ ஓகே அந்த வார்த்தை தான். நான் அழுததுனால அவர் அப்படி கேட்டு அப்புறம் ஹக் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன். ஓகே. எப்படி வந்து நீங்க சொன்னீங்கல்ல, நானா ஃபோட்டோ எடுக்கிறத தாண்டி அவர் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட ஒரு ஒர்க்கை பார்த்து ரெகக்னைஸ் பண்ண ஒரு மொமெண்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி வந்து டைரெக்டாக இது பண்ண முடியாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆனந்த் சார் தான். அவர் தான் வந்து என்னோடய ஒர்க்கோட இதுவெல்லாம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்த்து, அப்போ தான் வட சென்னையில் மகளிர் அணிக்கு மாவட்ட தலைவர் உங்களை அறிவிக்கிறேன், ஒர்க் பண்ணுங்கள், இன்னும் என் மேலே ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதை மனசில் வச்சுட்டு நான் படிப்படியாக இப்போ வந்து மாவட்ட செயலாளர் ஜென்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டிலையும் இந்த தொகுதியில் சென்னையில் லேடிஸாக எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து என்னதான் ஆண் பெண் சமம் அப்படின்னு சொன்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது. அப்படின்றப்போ கரெக்டாக வந்து இவங்களோட கட்சியில் டிவிகேயை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்களுக்கான உரிமையாக இருக்கட்டும், லைக் அவ்வளோ எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கட்சி சார்ந்தது, சார் இன்சிஸ்ட் பண்ணி நடக்கிற விஷயங்களா அது? அது மற்றவங்க வாய் வார்த்தையில் சொல்லுவாங்க. ஆனால் தளபதி பொறுத்த வரைக்குமே அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வார். நான் அவர் கூடயே ட்ராவல் பண்ணதுனால அவர் இது பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை பண்ணிடுவார். Mabel, South India's most celebrated women's wear brand. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. வெற்றியாளரை விதைக்கும் மண், வெற்றியாளரை உருவாக்கும் மண். SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.